ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள். இன்றைக்கி வந்து சின்னஞ்சிறுகளிய சீரியலோட ப்ரோமோ வழியாக இருக்குது. அதை பற்றி ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இந்து வந்து அவங்களோட அக்காவோட பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அது வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவங்களோட வீட்டில் வந்து கேட்டு பார்ப்பாங்க இந்த போகணுமெண்டு. யாருமே அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் யாருமே போக வேண்டாம்னு சொல்லி தான் தடுத்திருப்பாங்க. அதை மீறியும் அவள் வெளியில் போயிடுவாங்க. அப்போ கிருபா கேட்பார், யாரை கேட்டு இந்த வீட்டை விட்டு போனேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்து அதுக்கு எதுவுமே சொல்லாமல் வந்து நிற்பாங்க. அப்போ கிருபா சொல்லுவார், நீ வந்து என்னோட அனுமதி இல்லாமல் வெளியில் போனதுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கிருபா சொல்லுவார். அப்போ இந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், உங்ககிட்ட நான் செய்யாத தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமென்ற அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் பிள்ளை செஞ்சால் மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன பிள்ளை செஞ்சேன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமென்ட்டு எதிர்த்து தான் பேசுகிறாங்க. இதுக்கு வந்து கிருபா சரியான கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் மங்காள் என்ன சொன்னால், சித்ராவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போ பொண்ணு பார்க்கன்னு சொல்லி இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லி புவனா ஒரு சாரியை கொடுத்துருப்பாங்க. இதை கட்டிக்கிட்டு வா சித்ரான்னு சொல்லி. அப்போ சித்ரா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கதவை சாதி போட்டு உள்ளுக்க நிற்பாங்க. அவளுக்கு சித்ராவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால், சித்ராவுக்கு படிக்கணுமென்ற ஆசை. கதவை சாதி போட்டு கண்ண நேரமாக வெளியில் வரையிலன்னு சொல்லி போட்டு புவனா கதவை தட்டுவாங்க, திறக்க மாட்டாங்க. அப்போ புவனா மாமான்னு கத்துவாங்க. இப்படி யார் சித்ரா வந்து கதவை பூட்டி போட்டு நிற்கிறான்னு சொல்ல, கருணாவும் இந்துவும் தான் ஓடி வராங்க. ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. தட்டி பார்க்க திறப்படையில் சரியாண்டி போட்டு கருணா என்ன செய்வாருன்னு சொன்னால், கதவை உடைச்சிடுவார். கதவை உடைச்சி தான் உள்ளுக்க போவார். உள்ளுக்க போய் பார்த்தா இந்துவும் கருணாவுமே ஷாக்கிங் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏன்னு சொன்னால், ஒருவேளை சில நேரம் இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் சித்ரா ஏதாவது சூசைட் பண்ணிக்கிற மாதிரி முடிவெடுத்துருக்கலாம். இல்லாட்டிக்கு சித்ரா இந்த இடத்துல இருந்தால் தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நாம் இந்த தந்த சாரியை கட்டிய படங்களில் நடக்கிற சீன் மாதிரி தப்பிச்சு ஓடி போவோம் வழியில் ரெண்டு சில நேரம் தப்பிச்சு போயிருக்கலாம். இப்படி தான் வந்து சீன் போயிருக்கும். ஆனால் சித்ராவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலை. இனி வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.